ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ்க்காகவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்காக மட்டும் இல்லை, பெரியவங்க கூட இந்த ஸ்நாக்ஸை தாராளமாக சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான மெத்தடில் தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பாதாம், அது கூடவே அரை கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானொலியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு நட்ஸாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூட முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை தான் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு இந்த மாதிரி வறுத்துட்ருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இது நல்லா சூடான பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். அதனால் வேர்க்கடலையை மட்டும் ஆல்ரெடி வறுத்துட்டு அதோட தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வறுத்த வேர்க்கடலையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்லா சூடாக ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்ம கையால் தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடாக இருக்கும். கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும். அந்த மாதிரி சூட்டில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த கேஷ்யூஸோட கலரோ இல்லாட்டி பாதாமோட கலரோ இதெல்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த முந்திரியை எடுத்து உடச்சி பார்த்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிட்ட பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் நட்ஸ் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் மொத்தமாக எல்லா நட்ஸையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அரைக்கும் போது ரொம்பவே எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நார்மல் மோடில் வந்து நம்ம இதை அடித்து எடுத்துக்க வேணாம். இப்போ இது கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது மொத்தமாக நம்ம எடுத்துருக்கிற எல்லா நட்ஸ்க்கும் சேர்த்து தான். இப்போ நட்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லா கொரப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் நம்ம அரைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம அரைக்கும்போது கண்டிப்பாக இந்த நட்ஸ்லேருந்து அதில் இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால நம்ம கோர்ஸான பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் இதை விடவே இன்னும் கொஞ்சம் 1-2 இருக்க மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம்னா நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த செட்டு நட்ஸும் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த நட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ கையால் எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா கோர்ஸ் பவுடராக இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்ததாக ஒரு முழு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட தோல் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து கீறிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க நட்ஸோட அளவை பொறுத்து இந்த தேங்காயோட அளவு வந்து நம்ம கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இந்த தேங்காயை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணிலாம் சேர்க்காமல் வெறுமையே நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நட்ஸ் அரைச்சி எடுத்து வந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானொலியில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நம்ம கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நட்ஸ்லாம் அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு. இது ஏன் வடிகட்டியிலேருந்து நான் சேர்த்துக்கிறேன்னா, இது நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டியில் போட்டு வடித்து வச்சுருந்தேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கும் இல்லையா, இறங்கினதுக்கப்புறமா அந்த எள்ளை வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம்.
எள்ளு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதால சீக்கிரத்துலேயே அது வந்து ட்ரை ஆகிடும். ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க தேவையில்ல. ஏன்னா வந்து எள்ளு அப்படியே கரிஞ்சு போயிடும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். உடனே அதில் இருக்க ஈரமெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். ஓரளவுக்கு நல்லா எள்ளு வந்து வறுபட்ட பிறகு இதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நெய்யோட இந்த எள்ளை வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ எள்ளை வந்து நீங்கள் வாஷ் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அப்படி சப்போஸ் வாஷ் பண்ணிட்டா வடிகட்டியில் போட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். இப்போ அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த திராட்சையுமே நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திராட்சையில் நார்மலாகவே நமக்கு பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம அதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் நம்ம அதே மாதிரியே கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த திராட்சை எல்லாம் வாஷ் பண்ண தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதே வானலியில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா உருகிட்ட பிறகு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இப்போ தேங்காயை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ட்ரை ஆகணும். தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் மட்டும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். தேங்காய் வந்து ப்ரௌன் கலர்லாம் மாறக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆகும். நம்ம கையால் எடுத்து பார்த்தோம்னா இதில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரையாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்க சத்துக்களே போயிடும். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம நட்ஸ் அளந்துக்கிட்டோம் இல்லையா, அதே கப்பை பயன்படுத்தி நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையும் சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு கப் அளவுக்கு வெல்லத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்க்கும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வெல்லம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுன்னா அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி அந்த தேங்காயோட ஈவனாக வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை இந்த வானலியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க விட்டு பாகு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க எள்ளையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து இதெல்லாம் செய்யும்போது ஸ்லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த தேங்காய் வெல்லம் இதெல்லாமே நட்ஸ் பவுடரோட நல்லா கலந்து வரணும். அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு கை பொறுக்கிற சூடுக்கு இது வரும்பொழுது கொஞ்சம் வெதுப்பான சூட்லேயே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு அதிகமாக நெய்யெல்லாம் யூஸ் பண்ணவே கிடையாது. அதனால் ரொம்ப திகட்டாமல் மைல்டான இனிப்பில் இருக்கும். உலர்ந்த திராட்சை இதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா செரிமானத்துக்காக. நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வெல்லமும் நல்லாவே செரிமானத்துக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலர்ந்த திராட்சை நார்மலாகவே நமக்கு வந்து செரிமானத்தை தூண்டிவிடும். சின்ன குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உலர்ந்த திராட்சையும் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு வந்த பிறகு நம்ம இதை தேவையான அளவுக்கு இந்த உருண்டைகளாக குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இதை குட்டி குட்டி உருண்டைகளாக அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக லட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தாலே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.
இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம், எள்ளு, உலர்ந்த திராட்சை, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நட்ஸு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. சில குழந்தைங்க நட்ஸு சாப்பிட மாட்டாங்க, சில குழந்தைங்க எள்ளு, இந்த வெல்லம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி உருண்டையாக நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோம்னா அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் அழகாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதே சமயம் இது மைல்டான இனிப்பில் தான் இருக்கும். கடையிலேருந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குறைஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்தியான லட்டு, கோக்னட் லட்டுன்னு சொல்லலாம், இல்லை அப்படி இல்லாட்டி ப்ரோட்டீன் லட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்குமே மனசு வந்து நிறைவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கோன்ற மன நிறைவு நமக்குமே கிடைக்கும். இந்த லட்டுவை நம்ம 1 மந்த் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குறைஞ்ச அளவில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம வெளியிலே வச்சு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுருந்தா நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதே சமயம் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம். அதனால் அதை நம்ம வெளியிலே ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருந்தோம்னா அதில் வந்து அந்த காரல் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அதை வந்து வெளியில் எடுத்து வச்சு அதோட சில்னஸ்லாம் போன பிறகு நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஹெல்தியான கோக்னட் லட்டு, ப்ரோட்டீன் லட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.